பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சொல் பல பொருள் அது சார்ந்து பகுதி 2 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, களை. களை அப்படின்றது கரும்பு, மூங்கில் இது ரெண்டையுமே குறிக்கும். சரிங்களா? களை சிறப்பு லகரம். களை அப்படின்றது கரும்பு, மூங்கில் இது ரெண்டையுமே குறிக்கும். அடுத்து களி, குண்டுலா வர்றது. சரிங்களாப்பா? களி அப்படின்றது பா வகை, சனி, துன்பம், வறுமை. சரிங்களா? இதுல இந்த சனி அப்படின்றது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அப்ப களி அப்படின்றது என்னன்னா சனி, துன்பம், வறுமை. சரிங்களா? அதாவது சனி வந்துச்சுனாவே நம்மளுக்கு துன்பம் இருக்கும், வறுமை இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு களிப்பா, ஒரு பா வகை. அடுத்து கரி. சரிங்களா? இடையினர் அகரம். கரி அப்படின்னா யானை, நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா என்னப்பா கரி அப்படின்றது யானை. அடுத்து சாட்சி, அடுப்பு கரி. சரிங்களா? அதுல வித்தியாசமா இருக்கிறது சாட்சி, இதை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப கரி அப்படின்றது யானை, அடுப்பு கரி தெரியும், சாட்சி வித்தியாசமா இருக்கு. அடுத்து கல், குண்டியில், பாறை கல்லு நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? அடுத்து கற்றல், அதை கல்லுன்னு சொல்லுவாங்க, படி. ஓகே, படி அப்படின்னு அர்த்தம். அடுத்து கல் அப்படின்றது இதுல வித்தியாசமா இருக்கிறது தோண்டுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப தோன்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கல்லுன்னு சொல்லுவாங்க. சரியாப்பா? அப்ப கல் அப்படின்றது பாறை கல் ஒண்ணு, இன்னொன்னு படி அப்படின்றத கல்லுன்னு சொல்லுவாங்க. அடுத்து தோன்றத கல்லுன்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து பாருங்க, கவி அப்படின்னா கவிஞர், பாடல். இன்னொன்னு குரங்கு, இதுல வித்தியாசமா இருக்கிறது குரங்கு. சரியாப்பா? அப்போ கவின்றது கவிஞர், பாடல் இது ரெண்டுமே வந்துடும். குரங்குன்றது கவி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கம்பம். கம்பம்னா தூணு. சரிங்களா? நம்ம நடக்கூடிய கம்பத்தை கம்பம்னு சொல்லுவாங்க, தூண். இன்னொன்னு நடுக்கம், இது ரெண்டையும் நான் வச்சுக்கோங்க. கம்பம்னா தூணு, நடுக்கம். அடுத்து கப்பல், களம், நாவாய். கா நெடில், காப்பாற்று, சோலை, காவடி, பூப்பெட்டி. வித்தியாசமா இருக்கு பாருங்க. சரிங்களா? அப்ப கான்றது என்னப்பா பூப்பெட்டி, நம்மளுக்கு தெரியும். காவடி, காப்பாற்று, சோலை இது மூணுமே நம்மளுக்கு தெரியும். பூ பெட்டி அப்படின்றதும் கா நெடில். சரி, அடுத்து காயம் அப்படின்றது பெருங்காயம், புண்ணு, உடல், நிலைப்பேறு. சரிங்களா? அப்ப காயம்ன்றது பெருங்காயம், புண்ணு, உடல், நிலைப்பேறு. அடுத்து கார் அப்படின்றதுனா கருமை ஒண்ணு, மேகம் ஒண்ணு. சரிங்களா? கார் அப்படின்றது கருமை, மேகம். அடுத்து கிளை, மரக்கிளை, உறவு. சரிங்களாப்பா? கிளை அப்படின்றது உறவுன்னு வரும். சரிங்களா? மரக்கிளை, உறவு. அடுத்து குடி, குடித்தல், குடும்பம், குடிப்பழக்கம் இது டைரக்டா இருக்கு. அடுத்து குளவி, இது நம்மளுக்கு தெரியும். சேய், குழந்தை, குளவிக்கல் மூணுது. சரிங்களா? குளவி அப்படின்னா சேயி, சேய், குழந்தை, குளவிக்கல். அடுத்து குடை, கை குடை, தோண்டு. அப்ப தோண்டு இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? கல் அப்படின்னாலும் தோண்டு, குடை அப்படின்னாலும் தோண்டுதான். சரியா? கல் அப்படின்னாலும் தோண்டு, குடை அப்படின்னாலும் தோண்டு. சரியா? அடுத்தது கூடு. கூடுனா என்னப்பா? கூடுனா ஒன்று சேர், அத சேர். இன்னொன்னு உடம்பு, பறவை கூடு. சரியா? அடுத்து கோல். கோல் அப்படின்னா பள்ளிக்கூடத்துக்கு வரலாம். சரிங்களா? கோல் அப்படின்னா கிரகம். புறங்கூறுதல், கோல் முட்டுதல்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதான். சரிங்களா? அப்ப கோல்ன்றது கிரகம் ஒண்ணு, புறங்கூறுதல். அடுத்து சங்கம். சங்கம்னா சங்கு ஒண்ணு, கூட்டம் ஒண்ணு. அப்போ சங்கம் அமைக்கிறாங்க அப்படின்னா ஒரு கூட்டம் அமைக்கிறாங்க அப்படின்றதுதான் பொருள். சரிங்களா? அப்ப சங்கம் அப்படின்றது சங்கு, கூட்டம். அடுத்து சுரம். சுரம்னா வழி, வெப்பம். சரிங்களாப்பா? சுரம் அப்படின்றது என்னன்னா வழி ஒண்ணு, வெப்பம் ஒண்ணு. சரியா? ரைட். அடுத்து சேனை. சேனைன்றது படை, தானை, கிழங்கு. சேனை, கிழங்கு. சரியா? அப்ப சேனைன்றது படை. தானை, தானை தலைவன் சொல்லுவாங்களா அப்படின்னா சேனைக்குரிய தலைவன். அப்போ சேனைன்றது தானைன்ற பொருளும் வரும். அடுத்து சோழன். சோழனுக்குரிய பொருள் கிள்ளி, வளவன் நம்ம புக்ல இருக்கு. அபயன், பாருங்கப்பா வித்தியாசமா இருக்கு. அபயன் அப்படின்னா சோழன் அர்த்தம். சரியா? இதுல எப்படி பார்த்தோம்? கல்லு, குடை இது ரெண்டுமே தோண்டுன்னு வருது. சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும்? தோண்டி கொடையும் கல்லையும் புதைச்சு வச்சிடணும். அப்படி ஷார்ட்கட் வச்சிருப்போம். அதே மாதிரி இதுல அபயன். சரிங்களா? அபயன் அப்படின்றது என்ன அப்படின்னா சோழனை குறிக்கக்கூடிய பொருள். அடுத்து தாமரை. இது பாருங்க, பூ ஒண்ணு, தாமரை. இன்னொன்னு தாவுகின்ற மான், தாமரை. சரிங்களா? அப்படின்னா தாவுகின்ற மானுன்னு அர்த்தம். அடுத்து தாள், பள்ளிக்கூடத்துக்கு வர்ற லகரம். பாதம், முயற்சி, காகிதம் இது மூணு என்ன அப்படின்னா தாள்னு அர்த்தம். அடுத்து திரை. திரைன்னா என்னப்பா? அலை. இன்னொன்னு வெற்றிலை. வித்தியாசமா இருக்கு பாருங்க. திரை அப்படின்றது வெற்றிலையும் குறிக்கும். நம்மளுக்கு அலைன்றது தெரியும், திரைனா அலை. இது வெற்றிலை அப்படின்றது திரைய குறிக்கும். அடுத்து பாருங்க திங்கள். திங்கள் அப்படின்றது
மாதம் ஒண்ணு நிலவு ஒண்ணு ரெண்டுமே முக்கியமானது. சரிங்களாப்பா? திங்கள்ன்றது என்னது, மாதம் அப்படின்றதும் குறிக்கும், நிலவு அப்படின்றதும் குறிக்கும். அடுத்து திரு, திருன்ற சொல் உயர்ந்த, உயர்ந்த அழகு செல்வம். சரிங்களா? அப்போ அதாவது ரொம்ப உயர்ந்த அழகு ஒண்ணு, செல்வம் ஒண்ணு. சரியா? திருன்றது உயர்ந்த அழகு செல்வம். அடுத்து திரி, திரினா அலை, விளக்கு திரி ரெண்டு இருக்கு. சரிங்களா? திரி அப்படின்னா அலை ஒண்ணு, விளக்கு திரி ஒண்ணு. அடுத்து துணி, துண்டு செய் ஆடை. சரிங்களா? துணி அப்படின்னா துண்டு செய் ஒண்ணு, ஆடை ஒண்ணு. அடுத்து தை, தைத்தல் மாதம். தையல் பெண், தைத்தல். இங்க பாருங்கப்பா, வித்தியாசமா இருக்கு பாருங்க. தைத்தல்ன்றது ரெண்டுக்கு வருது. என்ன, தைக்கும் தைக்கிறது வந்துருது, தையலுக்கும் தைக்கிறது வந்திருக்கு. இதுல தையல் அப்படின்றது பெண்ணுன்றதையும் குறிக்குது. பாத்தீங்களா? வித்தியாசமா இருக்கு. தையல் அப்படின்ற சொல் பெண் அப்படின்றதையும் குறிக்கும். சோ தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல் சார்ந்த இன்ஃபர்மேஷன் தெளிவா படிச்சுக்கோங்க. இதுல இருந்துதான் கேட்பாங்க. அவுட் சோர்ஸ் மெட்டீரியல், அதாவது அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் குறைக்கலாமா கூட்டலாமான்னு பேச்சுவார்த்தை நடக்கட்டும். எப்படினாலும் தமிழ்நாடு அரசு வெளியிட்ட மெட்டீரியல் வந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். ஓகே. அடுத்து நகை, நகைனா சிரிப்பு, இன்னொன்னு அணிகின்ற நகை, அணிகலன். சரிங்களா? நகை அப்படின்றது சிரிப்பு ஒண்ணு, அணிகலன் ஒண்ணு. அடுத்து நான், மூணு சுழியின். கயிறு, வெட்கம், அதுவும் நான் தான். சரிங்களா? நான்னா கயிறு ஒண்ணு, வெட்கம் வெக்கப்படுறது ஒண்ணு. வட்டத்தின் நடுவில் வரையும் கோடு, வித்தியாசமா இருக்கு பாருங்கப்பா. அதாவது வட்டத்தோட நடுவுல வரையக்கூடிய கோடு நானுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு நான் வட்டத்தை இரண்டாக பிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த எத்தனை சுழியின், மூணு சுழியின். சரிங்களா? அப்ப கயிறு, வெட்கம், வட்டத்தின் நடுவில் வரையும் கோடு, இது மூணும் நான். அடுத்து பாருங்க, நாடு ஒண்ணு தேசம், இன்னொன்னு விரும்பு, நாடி செல்வதுன்றாங்கல்ல, அப்ப விரும்பி செல்வது. அடுத்து நாகம், நாகம்னா என்னப்பா, பாம்பு, துத்தநாகம். சரிங்களா? நாகம்னா ரெண்டு, பாம்பு ஒண்ணு, துத்தநாகம் ஒண்ணு. ஓகே, ரைட். அடுத்து படி, படினா வாசி, வாசிக்கிறது. படிக்கட்டு, இன்னொன்னு அளக்கும் கருவி. சரிங்களா? அதான் படி, படியரிசி திட்டம் அப்படின்னா படினா என்னப்பா, படியில அளக்கக்கூடிய, அளக்கக்கூடிய ஒரு கருவி. சரிங்களா? அடுத்து பள்ளி, கல்விக்கூடம், படுக்கை, தொழுமிடம். சரிங்களா? தொழுகிற இடத்தையும் பள்ளின்னு தான் சொல்லுவாங்க. பள்ளி வாசல் அப்படின்னா தொழுகின்ற இடம்னு அர்த்தம். சரிங்களாப்பா? அப்ப பள்ளி அப்படின்னா கல்விக்கூடம் ஒண்ணு, படுக்கை ஒண்ணு, அதையும் பள்ளின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா பள்ளி கொண்டுள்ளார் அப்படின்னா படிச்சுட்டு இருக்காருன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப படுக்கையும் வரும், தொழுமிடம், இது மூணுமே வரும். அடுத்து பணி, மூணு சுழினி. பணிவு, அணிகலன், அணிகலனும் வரும். சரிங்களா? அங்க அணின்றது அணிகலன் பார்த்தோமா, பணின்றதும் அணிகலன்பா, மூணு சுழினி. பாத்துக்கங்க, வித்தியாசமா இருக்கு. சரிங்களா? அணின்றது அணிகலன் நம்மளுக்கு தெரியும், பணின்றதும் அணிகலன் தான், மூணு சுழினி. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார், உலகம், கான். சரிங்களா? ரெண்டு. பார்னா என்னப்பா, உலகம் ஒண்ணு, கான் ஒண்ணு. அடுத்து புயல், புயல்னா மேகம், பெருங்காற்று, இது ரெண்டு புயல். அடுத்து பிழை, தவறு, உயிர் தப்புதல், இது ரெண்டுமே பிழை. அங்க வருங்க, வித்தியாசமா இருக்கு பாருங்க. உயிர் தப்புறது, சரிங்களா, உயிர் பிழைச்சு வர்றது, அதான் பிழை. சரிங்களா? பிழை ஒண்ணு தவறு, இன்னொன்னு பிழைத்து வருதல், அப்ப உயிர் தப்புதல். சரியாப்பா? ஓகே, இத ஒரு தடவை ஃபுல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இது வித்தியாசமா இருக்கும், அதான் மெயின். அதாவது எல்லாத்தையும் படிங்க, வித்தியாசமா இருக்கத ரவுண்டு போட்டு வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து மூணாவது பார்ட்ல நம்ம பார்க்கலாம். நன்றி.